to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 37, 18 மற்றும் 19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தமக்கு முன்பாக உத்தமமாக வாழ்வதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய சுதந்திரம் எப்போதும் நிலைத்திருக்கும்படி தாம் அக்கறையாய் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோடு பேசுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று கூறுகிறார். உத்தமனாய் இருப்பது என்பது என்ன? மற்றவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நேர்மையுடன் வாழ்வதாகும். இந்த உலகில் அநேக வேளைகளில் மக்கள் பார்ப்பதற்கு ஒரு விதமாகவும் அந்தரங்கத்தில் இன்னொரு விதமாகவும் வாழ்கிறார்கள். சுயநலம், வஞ்சகம், நேர்மையின்மை எல்லா இடங்களில் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நேர்மையாக, உண்மையுடன், பரிசுத்தமாக வாழும்படி அழைக்கிறார். தமக்கு முன்பாக உத்தமமாக வாழ்வதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய சுதந்திரம் எப்போதும் நிலைத்திருக்கும்படி தாம் அக்கறையாய் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் நேர்மையை பற்றிய சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவரது ஆட்டோவில் பணப்பை ஒன்றை யாரோ விட்டு சென்று விட்டார்கள். அதில் 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவ்வளவு பணத்தை வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அதை கொண்டு அவர்களுடைய பல பிரச்சனைகளை எளிதாக தீர்த்திருக்கலாம். ஆனால் அதை தான் வைத்துக் கொள்வதற்கு பதிலாக உரியவரிடம் ஒப்படைத்தார். அந்த பணத்தை சிகிச்சைக்காக அவர் வைத்திருந்தார். அந்த செய்தி எங்கும் பரவியது. காவல்துறையினர் அவரை கௌரவித்தனர். செய்தியாளர்கள் குடும்பத்தினரை பேட்டி கண்டனர். அவருடைய நற்பெயர் நாடெங்கும் பரவியது. என்னே ஒரு சாட்சி. அவருடைய நேர்மையான செயல் அவருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பத்தினருக்கே கனத்தை கொண்டு வந்தது. நாம் உத்தமமாய் வாழும்போது தேவன் இதை செய்கிறார். அவர் நம்மை உயர்த்துவதோடு நம் சுதந்திரத்தையும் ஆசிர்வதிக்கிறார். அவ்வண்ணமே பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் உத்தமத்தை பார்க்கிறார். அவர் உங்கள் நேர்மையை, உத்தமமாய் வாழ்வதற்கான அர்ப்பணிப்பை கனம் பண்ணுகிறார். உலகம் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உங்கள் தேவைகளை அருளி செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார். உங்கள் பெயர் கனத்துடன் நினைவு கூறப்படும்படி செய்வார். ஆம், நீங்கள் உத்தமமாய் வாழும்போது உங்கள் பிள்ளைகளும் சந்ததியினரும் தேவனுடைய தயவை ருசிப்பார்கள். ஆகவே நம்முடைய வேலையில், படிப்பில், வீடுகளில், சமுதாயங்களில் உண்மையுடன் வாழ்வதற்கு இன்று புதிதாய் தீர்மானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் பேரில் அக்கறையாய் இருப்பார். உங்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பஞ்ச காலத்திலேயும் போஷித்து அருமையாய் வழி நடத்துகிறவர். உலகமெங்கும் பற்றாக்குறை நிறைந்திருந்தாலும் தம் பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிறவர். ஒரு குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் வேலை இல்லை. எனினும் அவர்கள் உற்சாகமாய் காணப்பட்டார்கள். அவர்கள்
கடந்த 6 மாதமா என் கணவருக்கு வேலை இல்லை. எனினும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிறார். ஒரு பைசா கூட கடன் வாங்காமல் எங்களை திருப்தியாய் போஷிக்கிறார் என்று சந்தோஷமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். பஞ்சத்திலே திருப்தி அடைவார்கள் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வேதத்திலே அருமையான ஒரு சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பஞ்சத்திலே அற்புதமாய் போஷிக்கப்பட்ட சாரிபாத் விதவையின் சம்பவமே அது. அந்த விதவை ஏழையாக இருந்த போதிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உபசரிக்கிற ஒரு நற்குணம் அவளிடத்தில் இருந்தது. தேவனுடைய மனுஷனாகிய எலியா வந்தபோது அவளிடம் கொஞ்சம்தான் மாவும் எண்ணெயும் இருந்த போதிலும் அதிலே முதலாவது ஒரு அடையை செய்து தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தாள். பாருங்கள், அவள் தன் தாராளத்திலிருந்தும் தனக்கு போக மீதி இருந்தும் கொடுக்கவில்லை. வறுமையிலும் கொஞ்சத்திலும் முதன்மையானதை கொடுத்தாள். கர்த்தர் அதை கண்டார். ஆகவே கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று அன்போடு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் அவளோ அற்புதமாய் போஷிக்கப்பட்டாள். ஷீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, மழை தாழ்ச்சி ஏற்பட்டு விளைநிலங்கள் எல்லாம் விளையாமல் போகிறதா? கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஜெபம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு நீர் அளிக்கின்ற வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். நேர்மையாகவும் உத்தமமாகவும் நடப்பதற்கு எனக்கு பலன் தாரும். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. என் குடும்பத்தை கீழ் பாதுகாப்பீராக. என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தந்து அவர்கள் எதிர்காலத்தை தந்து பாதுகாப்பீராக. கிருபையால் என் சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே, மக்களின் கண்கள் முன்பாக என்னை கனப்படுத்தும். எல்லா தடைகளையும் அகற்றி என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.